how to win chess opening, how to win chess in 2 moves. அந்த தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு F4 black E6 G4 விளையாண்டது பிளண்டர் மூவ். அந்த மூவுக்கு Queen H4 செக்மேட். இந்த வீடியோ 21 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 7000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 42,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. 42,000 பேருக்கு மேலே 3,000 பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. இந்த 3,000 பேருக்கு என்ன புரியலைன்னா, நான் ஏன் இதை நடத்துனேன்னு புரியல. நான் இதை ஏன் நடத்துனேன்னா, இந்த கிங் சேஃப்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும். இங்கே கிங் சேஃப்டி இல்லாமல் கவனிக்காமல் விளாண்டா 2 மூவில் கூட தோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் இந்த வீடியோ போடும்போது ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அப்போ 15 செகண்ட் வீடியோ போட்டிருந்தேன். 15 செகண்டில் கிங் சேஃப்டியை பற்றி பேச முடியாது. அந்த செகண்டுக்குள்ளே முடிக்கணும். அதனால் அந்த வீடியோ குயிக்காக முடிச்சிருந்தேன். அதுக்கு விளக்கம் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். இப்போ கிங் சேஃப்டி எவ்வளோ முக்கியன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், 2 மூணு செக்மேட் ஆயிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். E4 NC6 Bishop C4 A6. பிகினர் லெவலில் விளையாடக்கூடிய இந்த மிஸ்டேக். இது ஸ்காலர் மேட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபோர்ம் மேட். இந்த இடத்துல கவனிக்காமல் இதனை கட்டுறது அல்லது வேறு ஏதாவது இந்த பானை வச்சு அரட்டுறது, பிஷப் அரட்டுறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த இடத்துல F7 வீக்னஸில் செக்மேட் ஆகும். Queen அண்ட் பிஷப் கோஆர்டினேஷன் F7 வீக்னஸில் செக்மேட் ஆகும். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். E6 உங்களுக்கு மேட் வராது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பதிலுக்கு இப்படி இந்த பானை நகட்டி இங்கே கொண்டு மறுபடியும் இங்கே அட்டாக் பண்ண வருவாங்க. அதை எப்படின்னு பார்ப்போம். இப்போ இங்கே வர்றாங்க, இங்கே சிம்பிளாக அதை நகட்டிக்கிங்க. இல்லை இப்படி வர்றாங்க, இங்கே இப்படி வந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. F6 போட்டுக்கோங்க. இந்த மேட்டை அவாய்ட் பண்ணிடலாம். இப்படி தான் செக்மேட்டை அவாய்ட் பண்ணி விடலாம். ஓப்பனிங் ட்ராப்ஸ், அதுக்காக தான் ஓப்பனிங் ட்ராக்ஸ் படிக்கணும். ஓப்பனிங் ட்ராக்ஸ் நிறையா வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி தான் கிங் சேஃப்டியை பாதுகாக்கணும். கிங் சேஃப்டி இன்றைக்கி பார்க்கலைன்னா 4 மூலை கூட செக்மேட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஓப்பனிங் ட்ராப்ஸில் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து ஒரு மெட்டீரியல் ட்ராப்ஸை பற்றி பார்ப்போம். மெட்டீரியல் ட்ராப்ஸ்னால் என்னென்னா, ஒரு பீஸ் லாஸ் ஆகுது. அதுவும் ஓப்பனிங்கில் நடக்கும். கொஞ்சம் கவனமாக விளையாட்டி அதுவும் போயிடும். ஒரு ஃபேமஸ் கேமில் நான் உங்களுக்கு மெட்டீரியல் ட்ராப் பற்றி பேசுகிறேன். E4 E6 D4 D5 E5 ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸ் அட்வான்ஸ் வேரியேஷன். அதாவது E4 E6 ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸ், D4 D5 E5 அட்வான்ஸ் வேரியேஷன், C5 சென்டர் பிரேக் பண்ணுறாங்க, C3 Queen B6 நைட் வச்சு இந்த பானை ப்ராடக்ட் பண்ணுறாங்க, NC6. இப்போ பிஷப் D3. இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஒரு பான் கிடைக்குதுன்னு அடிச்சிடுறாங்க. அடிக்கும்போது இவங்க பதிலுக்கு பான் அடிச்சிடறாங்க. இப்போ பான் அடித்தோடனே இந்த பான் அடிக்க ஆசைப்பட்டு வர்றாங்க. இது பிகினர் லெவலில் நடக்கிற மிஸ்டேக்ஸ். வரும்போது நைட்டு கியூட்டிங் அடித்தா இமீடியட்டாக பிஷப் D3 பிஷப் D7 பிஷப் D7 கிங். இந்த கியூன் அன்ப்ரொடக்டாக தனியாக நிற்குது. இது மெட்டீரியல் லாஸ். மெட்டீரியல் லாஸ் ட்ராப். 2 டைப் ட்ராப்ஸ் இதில் இருக்குது. ஒன்று செக்மேட் ட்ராப் ஆகிரும், அல்லது மெட்டீரியல் டைப் ட்ராப் ஆகும். 2 டைப் இப்போ பார்த்துருக்கோம். செஸ் போர்டு வேணுங்கிறவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். உட்டன் போர்டில் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓப்பனிங் ட்ராப்ஸ் ப்ளே லிஸ்ட்டில் நிறையா இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. 3 பேசிக் ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் பற்றி எப்படி விளையாடுன்றது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கமெண்ட் மறக்காமல் போடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.